செப்பாங்வேலி தோட்ட மகாமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம். நாட்டில் பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றாக போற்றப்படும் நெகிரிசெம்பிலான் நீலாய் நகரில் வீற்றிருக்கும் செப்பாங்வேலி தோட்ட மகா மாரியம்மன் ஆலயம் இன்று காலை 10 மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் கண்டது. தேசிய நிலநிதிரி கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இந்த ஆலயம் 150 ஆண்டு கால வரலாற்றை கொண்டுள்ள வேளையில் அதன் 4வது முறையாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது என்பது இதன் வரலாறு. தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க தலைமை நிர்வாகி டத்தொப்பா சகாதேவன் முன்னிலையில் பிரதான தலைமை குருக்கள் சிவஸ்ரீ சண்முகம் சிவாச்சாரியார் தலைமையிலான குருமார்கள் ஒரு சேர இக்கும்பாபிஷேகத்தை மிகவும் சிறப்பாக நடத்தினர். இவ்விழாவுக்கு மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள்குமார் ஜம்புநாதன், தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க வாரிய இயக்குநர்கள் டான்ஸ்ரீ டத்தோ டி மாரிமுத்து, தங்கவேலு, மதிவாணன் மேலும் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சுப்பிரமணியம். நான் இந்த கோயில் அதாவது 200 தேசிய நிதி கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. 200 ஆண்டுகளாக இருக்கின்றது. இந்த கோயில் நல்ல விசேஷமாக அந்த காலத்தில் தைப்பூசம் என்ற சிறப்பு இந்த கோயிலில் பெரும்பாலும் நீலாய் பட்டணத்திலிருந்து காவடிகள் எடுத்து இங்கே சிறப்பாக பூஜைகள் செய்வாங்க. தைப்பூசம் மிக சிறப்பாக நடைபெற்ற கோயில் இது. அதாவது இங்கே தேசிய நிதி கூட்டுறவு துன் சம்பந்தனால் அவரால் உருவாக்கப்பட்ட கோயில் இது. அதனால் மக்கள் எல்லாம் அனைவரும் நீலாய் வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் தைப்பூசம் என்று சிறப்பாக இங்கே திருவிழாவில் கலந்து கொள்வார்கள். அதாவது இப்போது நடைபெறுகின்ற இந்த மூன்றாவது கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தவிர்த்து மக்கள் கூட்டமும் நல்லா அதிகமாக பழைய அங்கத்தினர்கள், பழைய வேலை செய்த தொழிலாளர்கள், மற்றவர்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாரும் குடும்பத்தோடு இந்த கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.